ஓம் சாந்தி. ஒரு ஆள்ற குறைய பார்த்து உங்களுக்குள்ள ஏதாவது வித்தியாசம் வந்துட்டா கணக்கு உருவாக்கப்படுதுன்னு சொல்றது. இப்ப இந்த சினிமா காட்சிகள், சினிமா இந்த யூடியூப் இதுகளை பார்த்து மனதில் ஏதாவது வித்தியாசம் வந்தா கணக்கு உருவாக்குதா, கணக்கு குறையுதா? வீணான எண்ணங்களும் எதிர்மறையான எண்ணங்களும். அப்ப அதுவே நாளாந்தம் பாவ கணக்கு சேர்க்கிறதா இருக்கும். நம்ம பாவத்தை குறைக்கிறதா, பாவத்தை கூட்டுறதா? மனம் தூய்மையற்றதாக ஆக ஆக அதாவது எனக்கு அடிப்படையில் உள்ள நம்பிக்கையே போயிடும். எதுல நம்பிக்கை? நான் சிறுமத்தை பின்பற்றினால் கடவுள் எனக்கு உதவி செய்வார். தூய்மையாகினால் கடவுள் உதவி செய்வார் என்றது உறுதியாகும். தூய்மையற்றவராகினால் எங்க கடவுள் இருக்காரோ இல்லையோ தெரியாத மாதிரி போகும். அல்லது கடவுளும் சிலருக்குத்தான் என்ற மாதிரி போகும். இந்த மாதிரி இந்த நம்பிக்கையும் என்னை பொறுத்து தான் என்னுடைய மனோபாவமா நான் செய்த செயலை பொறுத்து. மென்மையான செயல்கள், உயர்வான செயல்கள் இருந்தால் என்னுடைய மனோபாவம் உயர்ந்ததா இருக்கு. இப்ப எல்லா விடயமும் எனக்கு உயர்வா தெரியுதா இல்லையா? உயர்வா தெரிஞ்சால் நான் தூய்மையை நோக்கி பயணிக்கிறேன். போக போக மகத்துவமாக உணர்றேன்டா. பாவாட குழந்தைகளை பார்க்க நேரம் பெருமதியாகவும் மகத்துவம் உணர்ந்தேன்டா, நான் முன்னால போறேன். அவங்கள பார்த்தோன்னே குறைகள் தான் தெரியுது, ரொம்ப சீப்பா பார்க்கலன்னுட்டா உண்மையில அவங்க சீப்பா போகல. யாரு சீப்பா போறோம்? நம்ம தான் போறோம். அதுதான் மனோபாவம் தான் என்னுடைய செயல், செயல்தான் என்னுடைய மனோபாவம். அதாவது உயர்வான மனோபாவம் இருந்தால் செயல் உயர்வா இருக்கும். செயல் உயர்வான செயலா இருந்தா செயலை செய்ய என்னுடைய மனோபாவம் உயர்வாக மாறும். எது சொல்லுவாங்க, எல்லாமே எங்கட கையில தான். பிறகு நாங்க மற்றவங்களை குற்றம் சுமத்தோம். யாருக்குமே சந்தர்ப்பம் வழங்கப்படல, யாருக்குமே வாய்ப்புகள் வழங்கப்படலன்றது என்னுடைய. சிலர் செயல்கள் செய்வாங்கள், ஆனா மனநிலை உயர்வாக இருக்காது. எப்போதுமே அவங்க மனம் நல்லா அறிய, மனம் சரியில்லைன்றாங்க. எல்லாம் செய்தார், தான தர்மம் கொடுக்கிறார், ஆனா மனம் நல்ல இல்லைன்றாங்க. காலையில இருந்து இரவு மட்டும் அவர் ஏதாவது செய்து வேறான மன நல்ல, மனம் உயர்வாக இல்லாட்டி அந்த செயலினுடைய முழு பலனும் புறப்படாது. பிரம்மபாபா ஒரு உயர்வான மனநிலைன்றது மதுபன் உள்ள சின்ன சின்ன கல்லுகள் எல்லாம் கடவுளை சந்திக்க வர, இறைவனை சந்திக்க வர குழந்தைகள் காலில் குத்தி அந்த குழந்தைகளுக்கு இது ஒரு வலியை கொடுக்க கூடாதுன்னு அவர் நினைச்சு அவர மனநிலை என்னது உயர்வானது.
அதால அவரை பார்க்கிறவங்களெல்லாம் எப்படி பார்த்தாங்க, என்னுடைய தந்தை என்று பார்த்தாங்க. இப்பவுமே அவரை புதுசா வரவங்கள் கூட ஏற்றுக்கொள்றாங்க. உலகத்துல எல்லாம் உள்ளது இந்த அவங்களோட மனோபாவம் உயர்வா. சில நேரம் நாங்க சில சென்டர்ல பெரிய சின்ன கல்லோட பெரிய பெரிய கல்லாம் பெற்று கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கோம். ஆனா எவ்வளவு தான் தூக்கி நமக்கு என்னதான் மிஞ்சுமோ தெரியாத செய்திருக்கோம். செயல் பெருசு, ஆனா மனோபாவம் அப்ப மனம் சரியில்லைன்றதான். மனம் நல்லா இருந்தா இந்த வாழ்க்கை அதுக்கேற்ற மாதிரி அவன் மனம் போல அவங்க மனதுக்கு ஏற்ற எல்லாமே தானா வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. மனம் போல. ஆனா நம்ம இத சில நேரம் இத மற்றவங்களோட குறைகளை பார்க்க நேரம் தெரியல. சொல்ல நீங்க ஒரு ஆள்ற குறைய பார்த்தா இந்த கணக்கு உருவாக்குறேன். ஆனா நம்ம அது நம்மட மனோபாவத்தை அப்படி குறை பார்க்காம உயர்வா பார்க்கிற அளவுக்கு பேச நேரம் எல்லாம் போயிடும். பெரிய ஆக்கள் தான் நம்ம பெரிய ஆக்களை குறிக்க மாதிரியே நடத்துறோம். நம்ம பெரிய ஆக்கள் தான் நம்ம மூதாதையர் சத்தியுகத்துல இருந்த இந்த உலகத்துக்கு முன்னோடிகள். இப்ப கடைசி பிறப்புல இப்படி வந்திருக்கிறார். அப்ப நம்ம பார்க்கறது அவங்களோட அளவுல போயிட்டு பார்க்கலாம். நம்ம அனுபவமானாக்கள் முதிர்ச்சியாக்கள் பெரியாக்கள் மாதிரியே பெரிய இடத்துல இருந்து பார்க்கிறோம். கோட்டாளவுக்குள்ள நாய் வளர்த்த என்ன செய்யும்? பைசிக்கிளை நிப்பாட்டி அல்லது மோட்டார் பைக்கை நிப்பாட்டி இறங்கியிருந்து நம்மளும் திருப்பி நாய் மாதிரி குலைச்சா யோசிச்சு பாருங்க. அதுதான் குலைக்குதுன்னு நம்மளும் திருப்பி குலைக்கலாமா? எப்படி இருக்கும்? அந்த அதிர இயல்பு அதான். அதிர அளவுக்கு நம்ம இறங்கக்கூடாது. அது குலைக்குதுன்னா பரவாயில்ல, இங்கோட்டு போகணும். அது இருந்தா அல்லது கொஞ்சம் சைத்தால போனாலும் அது பெரிய அவமானம் இல்லை. ஒரு ஆள் சூடாகி சத்தம் போடுதண்டா நம்மளும் அதே நிலையில இறங்கி திருப்பி பதிலுக்கு சத்தம் போட்டா அதான் தோட்டளவுக்குள்ள அது குலைச்சா நம்ம திருப்பி குலைக்கிற மாதிரி தான். ஒரு பெருமையா நாயோட திருப்பி குலைச்சி போட்டு அவர் பெருமையா போனா பாக்குறாங்கல்ல எப்படி பார்ப்பாங்களோ அவர் ஒரு மகாவீர் அப்படியே வைப்பாங்க. அவர் ஒரு ரோசாக்காரன். அவர் பழிக்கு பழி வாங்கித்தான் போவார். அவர் ஒரு சிறந்தவர் அப்படி சொல்ல மாட்டாங்கல்ல. நாயோட போய் அந்த நாய குறை சொல்ல மாட்டாங்க. அதான் அளவு அதான் அதோட போய் வேறு போய் என்று தானே சொல்லுவாங்க. நம்ம உயர்வானவர் என்றது சில நேரம் மறந்துடுவோம். வெளியாகலாம் சொல்லுவாங்க அது இவங்க ஞானமும் இல்லை கல்வியத்தில் இருக்கிறாங்க ரொம்ப ஓம் சாந்தி என்று போறவங்க என்று அப்படித்தான் பார்ப்பாங்க. காலையில் எழுப்புனா கொப்பியும் பெண்ணோட போறாங்க கடவுள் படுத்திருக்கிறாரா என்று சொல்லி புறையே திருப்பி வந்துட்டு என்னது இந்த மாதிரி சொல்ல அப்படி இடம் கொடுக்க கூடாது. அப்ப ஒரு ஆள் நான் உயர்வானவர் என்பதுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய செயல் அமையும். நம்ம கதைக்கக்குள்ள கூட மற்றவங்களுக்கு தெரியணும் இவங்க கூட கதைக்க மாட்டாங்க. இவர் யாரையும் சாதாரணமாகவே இவருக்கு கதைக்க தெரியாது.
எப்போதுமே யாரை பார்த்தாலும் உயர்வாகவே பார்ப்பார், உயர்வாக மட்டும்தான் கதைக்க தெரியும்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் அது நல்ல மன்றாங்க கையெழுத்துங்க. நான் அப்படித்தான் நினைக்கிறாங்க. நீங்க நான் உயர்வாக இருக்கிறேன். சில நேரமா பல நேரமா நம்ம அதெல்லாம் மாற்றிக்கொள்ளலாம். குறைய பார்க்க கூடாது, குறைய கழிக்க கூடாதுன்றதுக்கெல்லாம் நம்ம நினைச்சா அந்த கடமை அதை செய்யலாம். இந்த நம்மட அப்படி சில செயல்பாடுகள் இருந்தா உயர்வாக இருப்போம். நம்ம மேன்மையானவர்களாக மற்றவர்களால மதிக்கப்படும். அதுகளுக்கு பெரும் ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்தை பெறுவதற்கேற்ற மாதிரி என்னுடைய செயல்கள் இருக்கணும். ஆனால் நான் ஆசீர்வாதத்தை போய் கடவுள்கிட்ட கேட்கல, அது கொடுக்க மாட்டேன்டே சொல்லித்தரேன். ஏன்னா சாத்தியம் இல்லைதானே. அவர் ஆசிரியரா இருக்கிறதால ஆசீர்வாதங்கள் கொடுக்க முடியாது என்று அவர் கற்பிக்கிறார். மாணவர்கள் முயற்சி செய்யணும், இல்லாட்டி அவர் கற்பிக்க வேண்டிய அவசியம் வராது. குறைகளை கதைக்கிறவன் தான் அர்த்தம். குப்பைகளை ஏற்கனவே சேகரிச்சுட்டோம், ஸ்டோர் பண்ணிட்டேன், அதெல்லாம் கதைப்போம். வைரங்களை சேகரிக்க வேண்டிய புத்தியில வைரங்கள் ஞான கருத்துக்கள், ஞானத்தை சேகரிக்க வேண்டிய புத்தியில அதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கணும். கடவுளால கற்பிக்கப்படுற குழந்தைகள் நாங்கள் வைரக்கல்களை பல அரிய பொக்கிஷம் வைரங்களை பாவா கொடுக்குறார். அதெல்லாம் நம்ம நேரடியா கேட்கிறோம். வாழ்க்கைய அதற்காக அர்ப்பணித்திருக்கிறோம். காலமே முரளிக்காக என்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. முரளி இல்லாத ஒரு தவற விடுறதை பற்றியே நம்ம நினைக்கல. கற்பனை எல்லாம் நீ முரளி இல்லைன்றதால நம்ம யோசிக்கல தானே. அப்படி யோசிப்போமா இல்லையா? இனி முரளி தேவையில்ல, போதும் போல நாளும் படிக்கிறது. அப்படியெல்லாம் நம்ம இனி முரளிக்காக தவறாம முரளியை படிக்கணும்ன்றதுக்காக நாங்கள் எல்லாம் அர்ப்பணிச்சாச்சு. வைரங்கள் மட்டும்தான் இந்த புத்தியில சேகரிக்கப்படணும். வைரங்களால தான் என்னுடைய புத்தி நிரப்பப்படணும். குப்பைகள், கூழாங்கற்கள், தேவையில்லாதவைகள் எல்லாம் பெறக்கூடாது. ஓம் சாந்தி.